Hallelujah. 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 Are you tired? Are you feeling sleepy? நித்திரை தூக்கமாக இருக்கிறதா? தூக்கமா இருக்கா? No? Hallelujah. 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 Loudly. Hallelujah. 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 Do you want blessings for your family? உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? Then let us become right with God. நாங்கள் ஆண்டவருடன் சந்தோஷமாக இப்போது ப்ரே பண்ணுவோம். Let us offer ourselves to Jesus. எங்களை நாங்கள் முழுமையாக ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம். And let us pray with all our heart, mind and soul. நாங்கள் உங்களுடைய முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் பொழுது ஆண்டவரை ஆராதிப்போம். There is no one who understands us more than Jesus will understand us. எங்களை ஆண்டவர் புரிந்து கொண்ட மாதிரி வேறு யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாது. But we need to desire to be one with Jesus. ஆனால் எங்களுக்கு உள்ளத்தில் அவரை பற்றிய ஆர்வம் இருக்க வேண்டும். So let us pray with that kind of a desire, want to become one with Jesus. அது அந்த ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடே நாங்கள் இப்பொழுது ப்ரே பண்ணுவோம். Hallelujah. 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 Let us all kneel. எல்லாரும் இப்பொழுது முழந்தாள் படியிடுங்கள். Let us invite Jesus into எங்களுடைய our midst. மத்தியில் ஆண்டவரை நாங்கள் இப்பொழுது வரவேற்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. Let us pray these words thinking about our families. நாங்கள் இப்பொழுது எங்களுடைய குடும்பங்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். Bring all our family members into the presence of Jesus. எங்களுடைய எல்லா குடும்ப அங்கத்தவர்களையும் இப்பொழுது எங்கள் கண் முன் கொண்டு வருவோம். And pray these same words of adoration to the Lord. நாங்கள் இப்பொழுது இந்த வார்த்தைகளை அவர்களுக்காக சொல்லுவோம். So you're not adoring by yourself. நீங்கள் உங்களுடைய மனதிலே மன்றாடுங்கள். But you're adoring with your family. ஆனால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து இப்போது மன்றாடுங்கள். Let us sing to the Lord. நாங்கள் இப்பொழுது ப்ரே பண்ணுவோம். பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே செய்யா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே
இறங்கி வந்து செய்யுமே ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே ஹல்லேலூயா 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 தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீர்தானே செய்யா தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீர்தானே ஏசையா இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே ஹல்லேலூயா 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 Once again singing hallelujah hallelujah with all our heart. Glorify the Father, Son and Spirit. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Adore the Lord and sing hallelujah. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Let all families get touched and blessed. எல்லாரும் பாடுங்க. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah.
Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, 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 இயேசுவே. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Shabra malaga 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 shiharala shantara riya riya riya. Hallelujah, 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 hallelujah. Yeshua, 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 nandri Yeshua, nandri Yeshua, nandri Yeshua, nandri Yeshua. Hallelujah, hallelujah, hallelujah. Stotram, hallelujah, 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 hallelujah. Shira shabra malaga 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 malaga. Yeshua, nandri Yeshua, nandri. Hallelujah, hallelujah, hallelujah. Yeshua, nandri Yeshua. Hallelujah, 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 hallelujah. hallelujah. Feel the power of Jesus around you now. எங்களுடைய சுற்றி ஆண்டவரின் வல்லமையினை இப்போது உணருங்கள். The Lord is present amongst us. எங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் இப்போது பிரசன்னமாக இருக்கிறார். Open our hearts and offer ourselves to Jesus. எங்களை திறந்து ஆண்டவருக்கு இப்போது நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். There are so many here having either a back or a neck related problem. The Lord is touching you. ஒருத்தர் இங்கே கழுத்து சம்பந்தப்பட்ட அல்லது முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற ஒருத்தரை ஆண்டவர் இப்போது தொட்டு சுகமாக்குகின்றார். Someone's uterus that has had a prolapse, the Lord is touching and healing. யூட்ரஸ் பிரச்சனையில் இருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு குணமாக்குகின்றார். Someone who keeps getting regular headaches, and these headaches are so intense that you have to stop all your work when you get those headaches. The Lord is touching and healing you. ஒருத்தர் இங்க இருக்கிறார், அவர் அடிக்கடி தலைவலியினால் கஷ்டப்படுகின்றவர். இந்த தலைவலியினால் தன்னுடைய வேலைகளை அடிக்கடி நிறுத்த வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கின்ற ஒருத்தரை இப்பொழுது ஆண்டவர் தொட்டு குணமாக்குகின்றார். Someone's sinusitis, the Lord is touching. சைனசைட்டிஸ் பிரச்சனையில் இருக்கின்ற ஒருத்தர் இப்பொழுது ஆண்டவர் குணமாக்குகின்றார். There's a young person over here who has a lot of hair, long hair that is falling or breaking. The Lord is touching. ஒரு இளைய வயதில் இருக்கின்ற ஒருத்தர் முடி நீட்டமான ஒருத்தர் தன்னுடைய முடி உதிர்வு பிரச்சனையினால் இருக்கின்ற ஒருத்தரை ஆண்டவர் இப்பொழுது குணமாக்குகின்றார். Those of you who want to be seated, you can be seated. உட்கார வேண்டியவர்கள் அமைதியாக உட்காருங்கள். Those who want to kneel, you can continue to kneel. தொடர்ந்து முழங்காலில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அப்படியே இருங்கள். Today is the first Friday of the month. இது மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை. The first Friday of the month is dedicated to the Sacred Heart of Jesus. மாதத்தின் முதல் வெள்ளியானது திருஹிருதய ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட மாதமாகும். There are so many promises that are connected to the first Friday services to the Sacred Heart. முதலாவது வெள்ளிக்கிழமையானது பலவித வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு வெள்ளிக்கிழமையாக காணப்படுகின்றது. We dedicate ourselves to the Sacred Heart of Jesus. நாங்கள் எங்களை திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். We consecrate our families to the Sacred Heart of Jesus. எங்களுடைய குடும்பங்களை முழுமையாக திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்போம். Think of your family members. உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களை பொழுது நினைவு கூறுங்கள். In a little whisper, you take the name of your immediate family members.
உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களை மெல்லிய சத்தத்தின் மூலமாக நீங்கள் இப்பொழுது பெயர்களை சொல்லுங்கள். Your parents' names, உங்களுடைய பெற்றோரின் பெயர்கள், your brother, your sister's names, உங்களுடைய சகோதர சகோதரிகளின் பெயர்கள், your husband, your wife's name, உங்களுடைய கணவன் அல்லது மனைவியின் பெயர், your children's names, உங்களுடைய குழந்தைகளின் பெயர்கள், your grandchildren's names, உங்களுடைய பேர குழந்தைகளின் பெயர்கள், consecrate all of them to the sacred heart of Jesus. திரு இருதய ஆண்டவருக்கு இவர்கள் அனைவரையும் இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள். Ask Jesus to hold your family close to his sacred heart. ஆண்டவரிடம் இயேசுவிடம் மன்றாடுங்கள். அவருக்கு ரொம்ப இந்த திரு இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமாக உங்களுடைய குடும்பத்தை வைத்திருக்கும்படி இயேசுவிடம் மன்றாடுங்கள். Anyone who dedicates or consecrates their family to the sacred heart of Jesus, the sacred heart of Jesus will protect that family forever. ஒருவர் தன்னுடைய குடும்பத்தை யாரொருவர் தன்னுடைய குடும்பத்தை திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறாரோ அந்த குடும்பம் திரு இருதய ஆண்டவரினால் பாதுகாக்கப்படும். There might be many challenges that the family will face, குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுக்கலாம். but the sacred heart of Jesus will never permit your family to be destroyed. ஆனால் திரு இருதய ஆண்டவர் ஒரு நாளும் அந்த குடும்பத்தை கைவிட மாட்டார். So consecrate your family today to the sacred heart of Jesus. அதனால் உங்களுடைய குடும்பங்களை முழுமையாக திரு இருதய ஆண்டவருக்குள் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். And know that the heart of Jesus will always pour out love and mercy into your family. அதனால் ஆண்டவருடைய அன்பும் பாசமும் உங்களுடைய குடும்பத்தோடு எப்போதுமே இருக்கும். Let us sing to the heart of Jesus. நாங்கள் ஆண்டவருடைய அன்பினால் இருதயத்தினால் பாதுகாக்கப்படுவோம். Glorify the most sacred, pure and holy heart of Jesus. ஆண்டவரின் திரு இருதயத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். முகத்தை பார்க்கணுமே ஏசையா, முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எங்கள் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும், யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை
பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. எங்கள் தேசத்தின் கட்டுக்கள் முறிந்து விடும், எங்கள் சபைகள் என்றும் மடிந்து விடும். எங்கள் தேசத்தின் கட்டுக்கள் முறிந்து விடும், எங்கள் சபைகள் எழுப்புக்கள் இடிந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, எங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா, Hallelujah. 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 This is the hour of the Lord's mercy. இது ஆண்டவரின் இறை இரக்கத்தின் மணி நேரமாகும். This is the time when Jesus pours his mercy out upon all those who thirst for his mercy. ஆண்டவரில் தாகம் உள்ளவருக்கு அவர் தன்னுடைய இரக்கத்தை காட்டின அந்த இரக்கத்தின் நேரமாக இது இருக்கிறது. Do you thirst for God's mercy? ஆண்டவருடைய இரக்கத்துக்கு நீங்கள் தாகமாக இருக்கிறீர்களா? How much do you desire Jesus' mercy? எவ்வளவு தூரம் நீங்கள் இயேசுவின் இரக்கத்துக்கு ஆசையாக இருக்கிறீர்கள்? The more we thirst for God's mercy, the more we are filled with God's mercy. எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் தாகமாக இருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் இறைவனின் இரக்கத்தால் நிரப்பப்படுவோம். We are going to pray the sacred chaplet of divine mercy. இப்பொழுது நாங்கள் இறைவனின் இரக்க பிரார்த்தனைக்கு பங்கு பெற்றுவோம். Every word of this chaplet is a thirst for God's mercy. ஒவ்வொரு வசனமும் இறைவனின் இரக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதாகும். Without God's mercy, we will never have any strength. இறைவனுடைய இரக்கத்தின் மூலமாக அன்றி எங்களினால் எதுவுமே செய்ய முடியாது. Without God's mercy, we will never be protected. இறைவனுடைய இரக்கம் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. So let us pray for God's mercy today. அதனால் நாங்கள் இப்பொழுது இறைவனின் இரக்கத்துக்காக மன்றாடுவோம். Let us all kneel இப்பொழுது அனைவரும் முழந்தாள் படியிட்டு as we pray the chaplet of mercy. ஆண்டவருடைய இரக்கத்து பிரார்த்தனையில் பங்கு கொள்ளுவோம். Those of us who can kneel, we will kneel as we pray the chaplet of mercy. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய இரக்கத்துக்காக மன்றாடுங்கள். இரக்கம் நிறைந்த இயேசுவே, நீர் சிலுவை மரத்தில் 3 மணி நேரம் மரண வேதனைப்பட்டு உயிர் துறந்தீர். இதனால் அருள் உம்மில் ஊற்று உம்மிடமிருந்து பொங்கி எழுந்து உலகில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் ஆழ்கடலாக பெருக்கெடுத்து உள்ளது. ஆழம் காண முடியாத அளவுக்கு தெய்வீக இரக்கத்தை வாழ்வின் ஊற்றாக கொண்டுள்ள நீர் முழு உலகையும் உமது இரக்கத்தால் அரவணைத்து எம்மீது உமது அருள் நீரை பொழிந்தருளும். இரத்தமும் தண்ணீரும் இதயத்திலிருந்து வழிந்தோட எங்களுக்காக சிலுவையில் தொங்கும் இரக்கத்தின் ஊற்றாகிய இயேசுவே,
நான் உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இரத்தமும் தண்ணீரும் இதயத்திலிருந்து வழிந்தோட எங்களுக்காக சிலுவையில் தொங்கும் இரக்கத்தின் ஊற்றாகி இயேசுவே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இரத்தமும் தண்ணீரும் இதயத்திலிருந்து வழிந்தோட எங்களுக்காக சிலுவையில் தொங்கும் இரக்கத்தின் ஊற்றாகிய இயேசுவே, நான் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியினால் கருவுற்று கன்னிமரியாவிலிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்திலே இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து 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 நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து
இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். Hallelujah. 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 We're going to sing this final decade of the chaplet. When we sing this final decade of the chaplet, let us offer all our families to the mercy of Jesus. கடைசி காணிக்கத்தை நாங்கள் பாடலாக பாடுவோம். பாடலாக பாடும் பொழுது தங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களை எல்லாரும் ஒப்பு கொடுத்து மன்றாடுங்கள். Especially every sick person in your family, you offer them during this decade. குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் சுகஈனமானவர்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் மன்றாடுங்கள். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை மிகுந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். மகா தயம் நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாக இருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். Hallelujah. 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 You can be seated in his presence. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமைதியாக அமருங்கள். We're going to pray for our families at this moment. நாங்களுடைய குடும்பங்களுக்காக இப்பொழுது மன்றாட போகின்றோம். This whole day we have been praying about how to bring blessings upon our family. இந்த முழு நாளும் நாங்கள் எப்படி எங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரலாம் என்று மன்றாடினோம். At this moment we are going to pray for the blessings upon our family members. இந்த நேரத்தில் நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆசீர்வாதத்துக்காக மன்றாடுகின்றோம். You are an instrument of God for your family. நீங்களே உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறீர்கள். Maybe your family members are not here for this retreat. உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் இங்க இல்லாமல் இருக்கலாம். But your presence and your heart is what Jesus wants. ஆனால் இப்பொழுது உங்கள் இதயமும் உங்களுடைய பிரசன்னமும் ஆண்டவரோடு இணைந்துள்ளது. He will use your presence and your heart to become a blessing for your family. அவர் இப்பொழுது உங்களையும் உங்களுடைய பிரசன்னத்தையும் உங்களுடைய இதயத்தையும் இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக பயன்படுத்த போகிறார். So on this first Friday of the month dedicated to the Sacred Heart, let your family be blessed because of you. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திருஹிருதயக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளுங்கள். Let an outpouring of blessings come upon your family today. ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய இரக்கம் உங்கள் குடும்பத்துக்கு பொழியப்பட கடவது. You offer all your family relationships to Jesus now. இப்பொழுது உங்களுடைய குடும்ப உறவுகள் அத்தனையும் நீங்கள் ஆண்டவருக்கு முன் ஒப்புக் கொடுங்கள். Especially those relationships that are strained and disturbed. முக்கியமாக உங்களுடைய குடும்ப உறவுகள் ஏதாவது கவலைக்கிடமாக அல்லது பிரிந்திருந்தால் அந்த உறவுகளை இப்பொழுது நினைவு கூறுங்கள். Between certain members of the family there is a lot of disturbances. நாங்கள் குடும்ப உறவினர்களிடையே பிரச்சனைகள் காணப்படும் உறவினர்களை இப்பொழுது நாங்கள் அதிகமாக நினைவு கூறுவோம். Now let the blessing of the Lord come upon your family relationships. இப்பொழுது உங்களுடைய குடும்ப உறவுகளுக்குள்ள ஆண்டவருடைய இரக்கம் பொழியப்பட கடவது. We sing to the Lord and ask the Lord's blessing upon our families. நாங்கள் இப்பொழுது பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு ஆண்டவருடைய இரக்கத்துக்காக மன்றாடுவோம். தான் நம்பியிருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை
தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. Offer up to Jesus all the financial problems in your family. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பண பிரச்சனைகள் அத்தனையும் பொழுது ஆண்டவர் முன் சமர்ப்பியுங்கள். All the debts and loans that you have. நீங்கள் பெற்றுக்கின்ற கடன்கள், கடன் தொல்லைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முன் ஒப்புக்கொடுங்கள். You have to pay money back to certain people. நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறீர்கள். You don't know from where to get the money from. உங்களுக்கு தெரியவில்லை எங்க இருந்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதென்று. Offer your job situation. உங்களுடைய தொழில் பிரச்சனைகள், தொழில் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு You are ஒப்புக்கொடுங்கள். not getting enough salary. உங்களுக்கு போதிய சம்பளம் இல்லாமல் இருக்கின்றது. Sometimes there is no food in the house. சில நேரங்களில் வீட்டில் உணவு இல்லாமல் இருக்கின்றது. Sometimes you're not able to feed your children. சில நேரங்களில் உங்களுடைய குழந்தைக்கு உணவு கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறீர்கள். Sometimes you're struggling to pay the money for the education of your children. சில நேரங்களில் பாடசாலை கல்விக்கு பணம் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறீர்கள். Offer it to Jesus now, all your financial problems in your family. எல்லா வகையான பண பிரச்சனைகளையும் ஆண்டவர் முன் இப்போது சமர்ப்பியுங்கள். And ask Jesus to bring down an abundance of blessings, financial blessings for your family, so that your family will have enough. ஆண்டவரிடம் கேளுங்கள், உங்களுடைய பண பிரச்சனைகளுக்கு ஆசீர்வாதங்களை தரும்படி ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். We sing. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. You offer to Jesus at this moment all your property. உங்களுடைய சொத்து எல்லாவற்றையும் பொழுது ஆண்டவர் முன் ஒப்படையுங்கள். The land that you have. காணிகள், நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற காணிகள். Maybe you're trying to build a house. நீங்கள் ஒரு வீடு கட்ட தொடங்கி இருக்கலாம். The place where you are staying. இப்பொழுது நீங்கள் தங்கி இருக்கின்ற இடம். You offer all that to Jesus now. இது எல்லாவற்றையும் பொழுது ஆண்டவரின் பாதத்தில் ஒப்படையுங்கள்.
Maybe your family is struggling in the place where you are staying. சில நேரங்களில் நீங்கள் தங்கியிருக்கும் இடத்தில் பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுக்கலாம். Lot of disturbances from the time you have been staying in that place. நிறைய பிரச்சனைகளை நீங்கள் இந்த இடத்தில் முகம் கொடுத்து கொண்டிருக்கலாம். Something wrong with that property you feel all the time. சில நேரங்களில் உங்களுடைய காணி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுக்கலாம். The neighbors you offer to Jesus. உங்களுடைய அயலவர்களை நீங்கள் இப்பொழுது ஆண்டவருக்கு Maybe you're having lots of problems from the neighbors. அயலவர்களினால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். This is the place where you stay and you sleep at night. நீங்கள் உங்களுடைய தங்கியிருந்து நித்திரை கொள்கின்ற இடங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். But you don't get any peaceful sleep. உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாமல் இருக்கலாம். There's so much of disturbances in that property. அதிக பிரச்சனைகளினால் நீங்கள் இந்த சொத்து பிரச்சனைகளினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். Ask the Lord to bless that place. ஆண்டவரிடம் மன்றாடுங்கள், ஆசீர்வாதமாக மாற்றும்படி That மன்றாடுங்கள். you and your family might remain peacefully in that place. அந்த இடத்தில் நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் That the மன்றாடுங்கள். Lord's power will rest upon that place. ஆண்டவருடைய வல்லமை உங்களுடன் கூடவே இருக்க மன்றாடுங்கள். Some of you might be staying in rental properties. நீங்கள் வாடகை வீடுகளில் இருப்பவர்களாக இருக்கலாம். But there is no peace in that place. அந்த இடத்தில் சமாதானம் அமைதி இல்லாமல் The இருக்கலாம். whole family is disturbed after you've moved into that place. முழு குடும்பமும் இதனால் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். Maybe in that house things that were not supposed to happen have taken place. இந்த குடும்பத்தில் சந்தோஷம் குறைவாக, அமைதி குறைவாக இருக்கலாம். Maybe there is some kind of an evil affliction in that place that comes from the past. அந்த இடத்தில் ஏதாவது சாத்தானின் வல்லமை, அவனுடைய பிரச்சனைகள் நீங்கள் முகம் கொடுத்திருக்கலாம். Now let the power of the Lord rest upon that home and that place. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமைக்காக, ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் Let மன்றாடுங்கள். Jesus purify that whole place. எல்லா இடத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி Let your family come to know peace in that place. ஆண்டவருடைய அமைதி, ஆசீர்வாதம் வரும்படி மன்றாடுங்கள். Let us sing and pray to the Lord, asking the Lord's blessing upon that place. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக தொடர்ந்து பாடுவோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டே உன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டே உன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. எல்லோருமாய் சேர்ந்து இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே இயேசுவே வாருமே, வாருமே, இயேசுவே இயேசுவே வாருமே, வாருமே, இயேசுவே இயேசுவே நல்லவரே, நல்லவரே, இயேசுவே வல்லவரே, வல்லவரே, இயேசுவே இயேசுவே அற்புதரே, அற்புதரே, இயேசுவே இயேசுவே
வல்லவரே Offer to Jesus at this moment. இயேசுவே Offer to Jesus all the sicknesses in your family. எல்லா நோயாளர்களுக்காகவும் இப்போது ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். Every sick member of your family, offer to Jesus. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் நோயாளர்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே Offer to Jesus all the sick members of your family. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சுகஈனமுற்ற அங்கத்தவர்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். Maybe medicine is not healing them. அவர்கள் குணமாகாத நிலைமையில் இருக்கலாம். No doctors are able to heal them. அவர்கள் குணமாகாமல் இருந்து தொடர்ந்து இருக்கலாம். We are offering their sicknesses to Jesus. அந்த சுகஈனங்களை நாங்கள் எல்லாவற்றையும் போது ஆண்டவரிடம் Let the Lord touch and the Lord heal. ஆண்டவர் இதனை தொட்டு குணமாக்கும்படி கேட்போம். Let the blessing of physical healing come upon the family. எங்களுடைய உடல் சுகஈனங்கள் எல்லாம் சுகமாகும்படி நாங்கள் கேட்போம். You believe that the touch of Jesus will bring healing to the body. ஆண்டவருடைய தொடுகை எங்களை குணமாக்கும் என்பதனை நீங்கள் நம்புகிறீர்கள் சாரி. Pray with all your heart. உங்களுடைய இதயத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். இயேசுவே வாருமே இயேசுவே இயேசுவே அற்புதரே அற்புதரே இயேசுவே வல்லவரே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா இயேசுவே வாருமே வாருமே வல்லமை வல்லமை தாருமே தாருமே இயேசுவே இயேசுவே வாருமே வல்லமை வல்லமை தாருமே Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Yeshua, 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 Yeshua. Yeshua, 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 Yeshua. Hallelujah, hallelujah. The people with kidney problems, the Lord is touching and healing. கிட்னி ப்ராப்ளம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட குறைபாடுள்ளவர்களை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு குணமாக்குகின்றார். Someone's heart related problem, the Lord is touching and healing. இதய சம்பந்தப்பட்ட நோய் இருக்கின்ற ஒருத்தரை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு குணமாக்குகின்றார். Someone is praying for a child who has a speech delay. The child is not speaking, nearly 4-5 years old now. The child is not speaking and you're praying for the child. The Lord is blessing the child. 4 அல்லது 5 வயதுள்ள ஒரு குழந்தை, பேச்சு திறமையற்ற ஒரு குழந்தைக்காக மன்றாடுகிறார்கள். அவர்களை அந்த குழந்தையை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு அந்த குழந்தையை குணமாக்குகின்றார். Someone who is here, you feel tired all the time. You sleep enough at night, but still when you wake up, you're very tired and exhausted. The Lord is touching and strengthening you. ஒருத்தர் இங்க இருக்கிறார். அவர் இந்த நேரமும் டயர்டான ஒரு நிலைமையில், களைப்பற்ற ஒரு நிலைமையில், களைப்பான ஒரு நிலைமையில் காணப்படுகின்றார். இரவு எவ்வளவு நித்திரை கொண்டாலும் மீண்டும் பகலிலும் அவர் களைப்பாகவே காணப்படுகின்ற ஒருத்தரை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு குணமாக்குகின்றார்.
Someone's eye-related problem, the Lord is touching. ஒருத்தர் கண் சம்பந்தப்பட்ட நோயினால் மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒருத்தரை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகின்றார். Someone who's struggling with digestion problems. All the time you have, after you eat your meals, you feel so uncomfortable and disturbed. There's digestion problems. The Lord is touching and healing. சமிபாட்டு குறைபாடுள்ள ஒருவர் இவர் எப்படி எவ்வளவு சாப்பிட்டாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருத்தரை சமிபாட்டு குறைப்புள்ள ஒருத்தரை ஆண்டவர் இப்பொழுது குணமாக்குகின்றார். Someone the heel of your feet. When you stand, you get excruciating pain on the heel of your feet. The Lord is healing you. பாதத்தை கொண்டு தன்னால் ஒழுங்காக நிற்க முடியாத கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பாத வலியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருத்தரை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு குணமாக்குகின்றார். Hallelujah. 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 Let us all stand. இப்பொழுது அனைவரும் எழுந்து நில்லுங்கள். We are going to invite the Holy Spirit into our families. நாங்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியை எங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் அழைக்கின்றோம். During these moments when we pray, you open your hand in front of you. இப்பொழுது நாங்கள் ப்ரே பண்ணும்போது எல்லாரும் கைகளை விரித்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். And you pray that the power of the Spirit will flood your families. உங்களுடைய குடும்பத்துக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பொழியப்பட வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து மன்றாடுங்கள். If the Holy Spirit is not there in your family, you will never see graces flowing through your family. It will always get blocked. உங்களுடைய குடும்பத்தில் பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் அந்த குடும்பத்துக்கு எந்த விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கப்பெறாது. எல்லா கதவுகளும் மூடப்பட்ட நிலைமையிலே இருக்கும். When the Holy Spirit takes control of the family, then the protection that you require from the evil one for the sake of your family is given by the Holy Spirit. உங்களுடைய குடும்பத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்கும்போது தான் சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்கும். The Holy Spirit directs the family. பரிசுத்த ஆவி உங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். In decisions that are to be taken, the Holy Spirit will direct the family. உங்களுடைய குடும்பத்தில் முடிவுகளை தீர்மானங்களை எடுக்கும்போது பரிசுத்த ஆவி தான் வழி நடத்துகின்றார். So you pray that the power of the Spirit comes upon the family today. எனவே பரிசுத்த ஆவியின் வருகைக்காக அவருடைய பிரசன்னத்துக்காக உங்களுடைய குடும்பத்தில் அவர் தங்க வேண்டும் என்று இப்பொழுது மன்றாடுங்கள். We sing and invite the Spirit. நாங்கள் இப்பொழுது ஆண்டவருக்கு ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே வேலனடைய நீரப்பிடுமே வேலத்தின் ஆவியே வேலனடைய நீரப்பிடுமே வேலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே
Once again, let us pray with all our heart. Let the Spirit come upon us. மீண்டும் ஒருமுறை கைகளை விரித்து ஆண்டவர் பரிசுத்த ஆவிக்காக மன்றாடுவோம். On all our family members we pray. எங்களுடைய அத்தனை குடும்பாங்கத்தவர்களுக்காக மன்றாடுவோம். உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 ஆத்மனே hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. ரட்சகரே ஹalleluya ரிபனஷியரல ஹalleluya 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 ஈடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஈடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. Hallelujah, Hallelujah. hallelujah, Hallelujah. hallelujah, 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 Hallelujah. Let us all kneel. இப்பொழுது அனைவரும் முழங்கால் படியிடுங்கள். We are going to receive the blessing of Jesus. நாங்கள் இப்பொழுது ஆண்டவரின் ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொள்வோம். As the Lord blesses us, we will lift up all the prayer petitions that we have offered to Jesus. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது எங்களுடைய எல்லா மன்றாட்டுக்களையும் நாங்கள் ஆண்டவர் முன் சமர்ப்பிப்போம். Let all those petitions be touched by the Lord. எல்லா விண்ணப்பங்களும் ஆண்டவரினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். So as we prepare to receive Jesus' blessing, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பொது பெற்றுக்கொள்ள நாங்கள் ரெடியா இருந்த we will நேரத்தில் lift up the petition box into the presence of Jesus. நாங்கள் விண்ணப்ப படிவம் நிரம்பியில் அந்த பெட்டியினை ஆண்டவர் முன் நாங்கள் தூக்கி ஆசீர்வதிப்போம். And let us ask Jesus to bless us and all our petitions. அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை நினைத்து அதற்காக மனமுருகி மன்றாடுங்கள். அருளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. ஆண்குய நீ வருளானத்தை பிதாவர்க்கும் சுதனாவர்க்கும்
வெற்றியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவாரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே தாவதாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. Hallelujah. 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 Dear brothers and sisters, you can be seated. சகோதர சகோதரி, இப்போது நீங்கள் அமரலாம். The Lord has blessed us in different ways during this retreat. இந்த ஞானொடுக்கத்தின் மூலமாக ஆண்டவர் பல வழிகளில் எங்களை Let us ஆசீர்வதித்திருக்கிறார். thank Jesus for all his blessings. அவருடைய அவ்வளவு ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுவோம். Let us give a mighty clap unto Jesus. ஆண்டவருக்காக நாங்கள் இப்போது கைகளை தட்டி ஆரம்பிப்போம். Many of you will continue to experience the healing touch of Jesus even as you're going back home today or even when you're in your house today. திரும்பி போகும் வழியிலும் ஆண்டவரோடு நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை உணரலாம். உங்களுடைய தொடர்ந்து வீட்டில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரலாம். In truthfulness and in passion and loyal to Jesus, we continue to pray for his mercy and grace. ஆண்டவருடைய இரக்கத்துக்காகவும் அன்பிற்காகவும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் இருப்போம். Hallelujah. 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 Our next retreat here, the one-day retreat, will be in October. அடுத்த ஒரு நாளுக்கான ஞான ஒடுக்கமானது It'll be on அக்டோபர் மாசத்துக்குரிய ஞான ஒடுக்கமானது It will be on the 5th of October. It is the Saturday. 5ஆம் திகதி அக்டோபர் மாதத்தில் நடைபெறும். அது ஒரு சனிக்கிழமை ஆகும். And for that retreat, a very special priest from Kerala will be coming from the Pota Retreat Center.
அந்த ஞான ஒடுக்கத்துக்காக ஒரு விசேட அருட்தந்தை கேரளா போட்டாலேருந்து வர இருக்கின்றார். Father Francis Karthanam will be coming from, he's the director of the Porta Retreat Center, and he'll be coming, a very powerful priest. Please do come for that one-day retreat. அதற்கு ஃபாதர் பிரான்சிஸ் என்றவர் வர இருக்கின்றார். இவர் போட்டா ஞான ஒடுக்க மையத்தின் அத்தியட்சகராக இருக்கின்றார். அதனால் இவருடைய இதுக்காக கட்டாயம் எல்லாரும் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். Hallelujah. 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 How many of you have experienced the Lord's healing touch upon your body or a family transformation after coming for retreats here to the Divine Retreat Center? இன்று ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றவர்கள், உடல் சுகத்தை பெற்றவர்கள், குடும்ப உறவுகளில் இருந்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டதாக உணர்ந்தவர்கள் Those கைகளை people, can you raise your hands? உங்களுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Hallelujah. 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 It is very important when you receive something from Jesus, you have to acknowledge that and glorify the Lord. ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தால் அதனை நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் விதமாக நீங்கள் அதனை வெளிப்படுத்துவது ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. So it is important to give your testimony for the glory of God. ஆண்டவரின் மகிமைக்காக நீங்கள் அதனை சாட்சியங்களாக கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். When you're going outside, those of you who raised your hands, when you're going outside, there will be testimony sheets at the entrance. Please do take that and write your testimony and give it back to them. நீங்கள் வெளியிலே போகும் பொழுது ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் சாட்சியம் எழுதுவதற்கான துண்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது கைகளை உயர்த்துறவர்கள் கட்டாயம் அதனை பெற்று உங்களுடைய சாட்சியங்களை அதில் பதிவு பண்ணி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Don't hold back from testifying to what Jesus did for you. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்காமல் பிறருக்கு நீங்கள் அதனை அறிவிக்க வேண்டும். That touch of Jesus was given for you free of charge. ஆண்டவர் உங்களை தொட்டு உங்களுக்கு கொடுத்த அனுபவமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு வெறுமனே வழங்கப்பட்டது. Then you have a duty to testify to what Jesus has done for you. அதனால் நீங்கள் அதற்கு பிரதிபலனாக ஆண்டவருக்கு சாட்சியமாக அதனை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். In the Bible we read about the 10 lepers who were healed. நாங்கள் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம் 10 தொழு நோயாளர்கள் குணமடைந்த அந்த நிகழ்வை நாங்கள் வாசிக்கிறோம். Only one of them came back to testify. ஒரே ஒருத்தர் தான் மீண்டும் வந்து ஆண்டவரை அந்த அனுபவத்தை நன்றியாக கூறினார். And Jesus points that out and says only one came. அதனை ஆண்டவர் குறிப்பாக சொல்லுகிறார். ஒருவரா வந்திருக்கின்றீர் என்று ஆண்டவர் குறிப்பாக சொல்லுவதை நாங்கள் பைபிளில் பார்க்கிறோம். Jesus should not tell about us that these were an ungrateful set of people, they never glorified my name. ஆண்டவர் அதனை எங்களையும் பார்த்து கூறாத வகையில் நாங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்தாத ஒரு ஆக்களாக இருந்துவிடக் கூடாது என்று பாதர் ஆசைப்படுகிறார். So many of you raised your hands about how this retreat center and retreats over here has touched you. அதனால் நிறைய பேர் இன்று கைகளை உயர்த்தினீர்கள். ஆண்டவர் உங்களை சுகமாக்கினார், உங்களுக்கு அனுபவங்களை கொடுத்தார் என்று நிறைய பேர் கைகளை உயர்த்தினீர்கள். Then when you're going outside, please take that testimony sheet, fill that sheet and give it back to them. அதனால் அதற்கு சாட்சியமாக அந்த சாட்சிய பிரசுரங்களை பெற்று அதில் நீங்கள் உங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு எங்களுக்கு கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Hallelujah. 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 And please let others know about the retreat as well. அதே போல மற்றவர்களுக்கு இந்த ஞான ஒடுக்கத்தை பற்றி கட்டாயம் நீங்கள் கூற வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். So you bring them for the retreat. அதனால் மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள். You are our only advertisement. நீங்கள் தான் அவர்கள் எங்களின் விளம்பரங்களாக இருக்கிறீர்கள். We cannot give advertisement on the TV. நாங்கள் டிவியில் விளம்பரங்களை கொடுப்பவர்கள் அல்ல. You will be our advertisement. நீங்கள் தான் எங்களுடைய விளம்பரங்கள். Only if you go and tell others will others feel like they want to come. நீங்கள் தான் வெளியில போயிட்டு உங்களுடைய அனுபவங்களை விளம்பரங்களாக மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவர்களை இங்கே கூட்டி வர வேண்டும். If you don't say anything, no one will come. நீங்கள் ஒன்றும் சொல்லாவிட்டால் யாரும் வரமாட்டார்கள். If you just keep this experience to yourself and sit inside your house, no one will know about it.
நீங்கள் இந்த அனுபவங்களை உங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு வீட்டில் அமர்ந்திருந்தால் யாருக்கும் அது போய் சேராது. So go and speak about your experience to others. அதனால் ஆண்டவரின் தொடுகையை பற்றி அவருடைய பிரசன்னத்தை பற்றி நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். That is your way of doing evangelization. அதுதான் உங்களுக்கு ஆண்டவருடைய சாட்சிகளாக வாழக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கிறது. We will now have the prayer over your pious articles and all the religious articles that you have brought. உங்களுடைய நீங்கள் இன்று கொண்டு வந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய பொருட்களை ஆசீர்வதிக்கும் நேரமாக இது இருக்கின்றது. Let us all stand. உங்களுடைய பொருட்களை கையில் எடுத்து நீங்கள் இப்பொழுது எழுந்து நில்லுங்கள். Hold everything that you want blessed in your hands. ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அத்தனை பொருட்களையும் உங்களுடைய கைகளில் எடுங்கள். God, our Heavenly Father, we ask you to bless these your children, fill them with your presence and the Holy Spirit. We thank you, O Jesus, that they spend this time with you during this one full day. Let lots of blessings flow into them and into their families. We ask you to bless their loved ones and everyone who is dear to them, especially the photographs of their loved ones that they hold in their hands. Even when they are far away in different lands, let your mercy and grace rest upon them. We ask you, Jesus, to fill them with your presence, with your grace, with your healing, and with your love. We ask you to bless all these religious and pious articles. May the power and presence of your beloved Son rest upon these articles. When anyone prays using these articles, let there be great miracles that take place with the power of that prayer. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. They will sing for us. அமருங்கள், அப்படியே அமர்ந்திருங்கள். எல்லாரும் எழுந்து உங்களுடைய பொருட்களை கைகளில் வைத்தபடி எழுந்து நில்லுங்கள். காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், என்னை கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடனிருப்பவரே ஸ்தோத்திரம். என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடனிருப்பவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவர் இயேசுவுக்கே. என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம், என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம்.